அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரமர்ஷி பாதம் பணிந்து 2/4/2026 பங்குனி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி காலை 7:41 வரை பௌர்ணமி, பின் பிரதமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:38 வரை அஸ்தம், பின் சித்திரை நட்சத்திரம். இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்றைய சூரியோதயம் காலை 6:17, சூரியன் மறைவு 6:24. இன்றைய ராகு காலம் மதியம் 1:51 3:22 வரை. யமகண்டம் காலை 6:17 7:48 வரை. குளிகை நேரம் 9:19 10:50 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:20 9:20 10:20 வரை. மாலை நல்ல நேரம் 4:23 5:23 வரை. இன்றைய கோச்சாரம் மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்திலிருந்து சனி, சூரியன். இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி, சதய நட்சத்திரம் 2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்று 12 ராசிக்கான பலன்கள். முதலில் மேச ராசிக்கான பலன்களை காணலாம். வேலை செய்யும் இடத்தில் தங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் நீண்ட நாள் உபாதைகள் குறைய தொடங்கும். கவனம் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் இன்று விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று சந்திரன் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிப்பதால் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும். காதல் துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள். பொருளாதாரம் எதிர்பாராத பணவரவு அல்லது பரிசு பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று மிதுன ராசி தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுகஸ்தானத்தில் இன்று நிதானமாக எதிலும் நிதானம் தேவை. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள். பணிச்சுமை அதிகமாக தெரிந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் முடித்துவிடலாம். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது, போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடகராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் தைரிய வீரஸ்தானத்தில் பயணிப்பதால் முயற்சிகள் பலிதமாகும். தகவல் தொடர்பு மூலம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இளைய சகோதர ஆதரவு கிட்டும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை உயரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கடகராசியில் பிறந்தவர்கள் அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தனலாபம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். பொருளாதாரம் சேமிப்பு உயரும். கொடுக்க வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். உணவு சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சூரிய பகவான் வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னிராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே ஜென்ம ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் ஒரு மனநிலை உற்சாகமும் தெளிவான சிந்தனையும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம்.
உங்கள் முடிவுகள் சரியாக இருக்கும். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வீர்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து யதார்த்தமாக செயல்படுவது சிறப்பு. அடுத்து கன்னிராசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆன்மீக பயணம் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்வீர்கள். அலைச்சல் காரணமாக தூக்கம் சற்று குறையலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் அதிர்ஷ்டமான நாள். மூத்த சகோதரர் அல்ல சகோதரி மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழிலில் உயர்வு ஏற்படும். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் கூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது கௌரவம் தேடி வரும். எடுத்த காரியங்களில் வெற்றிகரமாக முடிக்கும் ஆர்வம் கூடும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் யோகமான பலன்கள் கிட்டும். தெய்வ வழிபாடு மற்றும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு பலம் சேர்க்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கவனம் தேவைப்படும் நாள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்று. அவசியமற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதி தரும். இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நடப்பதால் பொது காரியங்களில் எந்த காரியங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்று சனி பகவானை கும்பராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை பயன் தரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் கிடைக்கும். மீன ராசியில்